நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சீஷர்கள் கேட்டிருப்பாங்க, பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவர்களாக இருப்பார்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இந்த பிள்ளையைப் போல மனம் திரும்பி இந்த பிள்ளையைப் போல இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க, பெரியவங்களா இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு பிள்ளையின் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம வீட்டில் ஒரு சிறு பிள்ளைகள் இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு கொடுத்துறோன்னு சொன்னால் அதை நம்பும். அந்த ஒரு சாக்லேட்டாகவே இருக்கட்டுமே, வாங்கி தரேன்னு சொன்னால் அது நம்பும், கொடுத்தா வாங்கிக்கும். அதில் அது சந்தோஷப்படும். மற்றவங்களுக்கு கொடுக்கறத பார்த்து அந்த இருதயத்தில் போட்டியோ பொறாமையோ வன்கண்ணோ எந்த காரணமே இல்லாத மோசமான காரியங்கள்லாம் அந்த பிள்ளையின் இருதயத்தில் அது இருக்காது. பிள்ளையின் இருதயம் ஒரு அப்பழுக்கில்லாத ஒரு இருதயம், அது பரிசுத்தமான இருதயம், ஆண்டவரை நம்பும் ஒரு தாழ்மையுள்ள இருதயம். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆண்டவர் உருவத்தை பார்த்து இல்லை சுற்றி இருக்கிற மற்ற நன்மைகளை பார்த்து ஒருவரை பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவரை சூஸ் பண்ணல. அவர் அந்த மனிதன் மேலே பிரியம் வைக்கல. ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். மனிதனால இருதயத்தை பார்க்க முடியாது, ஆனால் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பிள்ளையின் இருதயத்தை போல நம்முடைய இருதயம் அப்பழுக்கற்ற இருதயமாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை நேசிப்பார். கர்த்தர் அந்த இருதயத்திலே பிரியப்படுகிறவராக இருப்பார். அப்பழுக்கில்லாத இருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளையின் இருதயத்தை போல உங்கள் இருதயம் இருக்கட்டும், உங்கள் செயல்கள் இருக்கட்டும். கர்த்தரிடத்தில் பிரியமாக இருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.